யாரடி? அம்மா திரும்ப திரும்ப கூப்பிட்டுட்டே இருக்காங்க. சரி எடுத்து பேச வேண்டியது தானே? வேணாம் வேணாம். ஏய் அது கூட. ஏய் ஹலோ ஐயோ ஆண்டி ஆண்டி ஒரு நிமிஷம். ஏய் நான் விஷால் பேசுகிறேன் ஆண்டி. சரண் சொன்ன அதே விஷால் தான். கவலைப்படாதீங்க, உங்கள் பொண்ணு என் கூட தான் இருக்கா, பத்திரமா இருக்கா. காலைல எப்படி வந்தாலோ அதே மாதிரி சாயந்தரம் 6 மணிக்குள்ளே சேஃபாக வீட்டுக்கு கூப்பிட்டு சேர்த்துரு. என்னடி பேசிகிட்டு இருக்கும்போதே கட் பண்ணுறாங்க? காமன் சென்ஸ் இல்லை. லூசாடா நீ? என்ன பண்ணி வச்சிருக்க? ரொம்ப ஸ்மார்ட்னு நினைப்போ. ஏய் அவங்க அம்மாடி எங்கே இருக்கா எப்படி இருக்கான்னு பதறிட்டு இருப்பாங்கல்ல. இப்போ பாரு நம்ம சொல்லிட்டோம், அவங்க பீஸ்ஃபுல்லாக இருப்பாங்கல்ல. உன் மூஞ்சி நீ பண்ணதுக்கு வா போலாம். இவ்வளோ கோவப்படுறா? என்ன உன் வீடு வந்துருச்சு போ. ஐயோ வீட்டுக்கு போகணும்னு நினைச்சாலே பயமா இருக்கு. இதுல வேற நீ அம்மா கிட்ட 1008 பேசி வச்சிருக்க. ஏண்டி காலைல ஏதோ கூட்டிகிட்டே போயிரு அப்படி இப்படி வீராப்பாலாம் பேசுன. உனக்கு என்ன தெரியும் எங்க அம்மா அப்பா பத்தி? ஏய் ரிலாக்ஸ்ப்பா, இது உன் வீடு, உன் அம்மா உன் அப்பா. தைரியமா போய் பேசு, மனசுல என்ன பண்ணுதோ போய் சொல்லு, பார்த்துக்கலாம். போகணுமா? வேணான்னு சொல்லணும் தான் தோணுது, ஆனால் இப்போ வேணாம். போ. சரி ஓகே பாய். பாய். போயிட்டு கால் பண்ணு. பாய். ஏய் நீயா? திருப்பி காலே பண்ண மாட்டேன்னு நினச்சேன். அத சொல்ல தான் கால் பண்ணேன். ஆ இன்னைக்கு வீட்ல என்ன நடந்துச்சு தெரியுமா? என்ன நடந்துச்சு? அம்மா எதுவுமே நடந்த மாதிரியே காமிச்சிக்கல. ஓ நானும் அப்படியே காலேஜ்க்கு போயிட்டு வந்த மாதிரி நைஸா ரூம்க்கு வந்துட்டேன். பாரு. அதுக்கப்புறம் ஒன்று நடந்துச்சு தெரியுமா? சொல்லு, சொன்னாதானே தெரியும். அம்மா என் ரூம்க்கு வந்து பேசினாங்க. உன்னை பத்தி ஒன்று சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? பையன் ரொம்ப நல்ல பையனா தெரியறான், படிச்சு முடிங்க, அப்பா கிட்ட நானே பேசுறேன்னு சொன்னாங்க. அடடே, நான் மாமியா செம்மையா பேசியிருக்காங்க. சரி சரி பேச்ச மாத்தாத. நீ வீட்டுக்கு போயிட்டியா? நான் எப்பயும் வந்துட்டேனே. வந்து ஃபுல்லாக சாப்பிட்டு நல்லா கால் மேலே கால் போட்டு ஜம்முன்னு படுத்துன்னு இருக்கேன். டேய் டேய், நீ எங்க இருக்கன்னு எனக்கு தெரியும். ஒழுங்கா வீட்டுக்கு போ. நைட் டைம்ல ரோட்ல சுத்திட்டு இருக்காத. போறேன்டி. சரி ஓகே. ஏய் நான் உன்கிட்ட இன்னொரு விஷயம் சொல்லணும்னு நினைச்சேன். சொல்லு. அம்மாவை பத்தி சொன்னல, எங்க அப்பாவும் ஒரு கண்டிஷன் போட்டிருக்காரு. என்னவா? இனிமே நான் எங்க போனாலும் சரண் கூட தான் போகணுமா வரணுமா. இனிமே அவன் தான் எனக்கு பாடி கார்டா. இந்த கொரோனா வைரஸ் நான் எப்படி சமாளிக்கிறது? அதுவும் பிரச்சனை, நீ பாத்துக்கோ. ஏய் நான் ஏய், வைக்கிறேன், பாய். இன்னைக்கு எபிசோட் நல்லா போச்சு. அவன் இல்லாம நாளைக்கு வந்து என்ன பண்ண போறானோ?